நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் அதிக கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சி மற்றும் ஹச்சப்பில் 7 சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. 7 மாடுகளுமே நல்ல தரமான மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது. நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த விலைக்கு யாருமே தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா மாடுகளுமே நல்ல தரமான மாடுகள்னு சொல்லியிருக்காங்க. இந்த 7 மாடுகளுமே எந்த ஊரில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, கறவைத்திறனை விலை எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. முதலாவது பார்க்கக்கூடிய இந்த செவல மர 3ஆம் ஈத்து மாடு தான். மாடு வந்து 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இன்னும் கண்ணு போறக்கு ஒரு வாரம் எடுத்துங்க. சொல்லித்தவரெலாம் எதுவும் இல்லை, சொல்லி சுத்தமான மாடு, நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு 13 லிட்டர் வரையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்கனால எல்லா கிளைமேட்டு கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கும். ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். நல்ல லட்சணமான மாடு, கட்டுத்துறைக்கு ஏற்ற மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல மைடி செட்டோடு இருக்குதுங்க மாடு. அருமையான உடலமைப்பு கொண்ட மாடு, நல்ல பெருவெட்டு மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், தொடர்பு கொள்ளுங்க. நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய இந்த மாடு செவல மாடு. இதுவும் சினை மாடு தான். இது ஒரு 17 லிட்டர் வரை கறவை கொண்ட மாடுங்க. அருமையான மடி செட்டுங்க, நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க மாடு. இதுவும் 3ஆம் ஈத்து மாடு தான். 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இது கண்ணு பிறகு ஒரு 10 to 12 நாட்கள் பக்கம் பிடிக்கும். எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கும். நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாட்டை வந்து நேரில் வந்து பார்த்து செக் பண்ணியே ஓட்டிட்டு போய்க்கலாம். ஒவ்வொரு மாடியுமே சொல்லியிருக்காங்க. 7 மாடுகள் இருக்கிற பக்கம் நம்ம தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு செவலை மரம் வேணும்னா செவலை மரம் எடுத்துக்கலாம், சுத்த செவலை வேணும்னா எடுத்துக்கலாம், ரத்த செவலை வேணும்னா எடுத்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. எல்லா மாடுகளுமே எல்லா கிளைமேட்டை ஒன்று கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கும். தமிழ்நாடு பூரா டெலிவரி வசதி உண்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்க மாடு 3ஆம் ஈத்து மாடு, 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு, ஒரு 17 லிட்டர் வரையும் கறவை கொண்ட மாடு. அருமையான பால் தார அமைஞ்சிருக்குது பாருங்கள். 4 காம்பு நல்லா சீராக இருக்குது. நல்ல கறவைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்க மாடு மொட்டை டைப்பு மாடு வந்து இது 3ஆம் ஈத்து மாடு தான். இந்த மாடு 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இது ஒரு 13 to 15 லிட்டர் வரையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்க. நல்ல மடிசட்டோடு இருக்குது, நல்ல காம்போலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடுகள்லாம் விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. டிரான்ஸ்போர்ட்டோ தமிழ்நாடு பூரா அரேஞ்ச்மெண்ட்டு உண்டுங்க. நீங்கள் சைட்டை வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி எடுத்துக்கங்க ஒவ்வொரு மாட்டியுமே அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி நல்ல காம்போலத்தோடு இருக்கக்கூடிய மாடு, கம்மி பட்ஜெட் தான். எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கும். சும்மா கயிறு கட்டி விட்டு அது பேச காட்டு மேய்ச்சல் மாடு. நல்ல பால் தர பில்ல நரம்படிலாம் பாரு, நல்ல அருமையான நரம்படி, நல்ல ஒரு உடம்புல இருக்கக்கூடிய மாடு. இந்த மாடலாம் அசால்ட்டாக உங்கள் பாவ நம்பரை மட்டும் சரியாக இருந்துச்சுன்னா ஒரு 15-17 லிட்டர் வரையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். ஆனால் 13 லிட்டர் சொல்லி தர்றேன் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்க மாடு இதுவும் ஜெர்சி டைப் மாடு தான். ரத்த செவலை மாடு, நல்ல குவாலிட்டி, நல்ல போடியில் அருமையாக இருக்குது பாருங்கள். நல்ல மடி செட்டோட மாடுங்க. எல்லா கிளைமேட் அடாப்ட் பண்ணிக்கூடிய மாடு, 17 லிட்டர் வரையும் கறவை கொண்ட மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடு வந்து 3ஆம் ஈத்து மாடு, 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இன்னும் கண்ணு போடுறதுக்கு இது ஒரு 10 to 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். நல்ல நரம்படி பாருங்கள், அருமையான நரம்படிங்க. நல்ல வாட்டு சாட்டமாக மாடு, நல்ல ஒரு உடலமைப்பில் இருக்கக்கூடிய மாடு. இது மாடுங்க நல்ல கறவை எதிர்பார்க்கலாம். அப்போ நான் பண்ணைகளுக்கு ஏற்ற மாடுங்க. அந்த மாடுகள் பூராமே எல்லாமே இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு வேலைக்கு 2 கிலோ தீவனம் போட்டிங்கன்னா சொன்ன கறவை அசால்ட்டாக கொடுக்கக்கூடிய மாடு. மொட்டையாக இருந்தாலும் அருமையாக இருக்குது பாருங்கள். போடியில் சூப்பர் குவாலிட்டி மாடு. மாடு வந்து 3ஆம் ஈத்து மாடு. இன்னும் ஒரு 10-15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். ஒரு 17 லிட்டர் கறவை கொண்ட மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு மர மாடு தான். செவலை மரம் சொல்லலாம். அருமையான மடி செட்டுங்க, நல்ல மடி செட்டுங்க பாருங்கள். மாடு ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். நல்லா கட்டுத்துறைக்கு ஏற்ற மாடு. உங்கள் பணத்துக்கு கேரண்டி தரலாம், அந்த அளவுக்கு அருமையான மாடு. ஒரு சினையில் தான் இருக்குன்னு ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 9 மாதம் சினையாக இருக்குது. இன்னும் ஒரு வாரம் பிடிக்குங்க. அசால்ட்டாக இந்த மாடெல்லாம் 20 லிட்டர் கறவை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 17 to 20 லிட்டர் கெப்பாசிட்டி சொல்லியிருக்காங்க. நேரில் வந்து பாருங்கள், மாட்டோட உடலுமே பாருங்கள், காம்போலத்தை பாருங்கள், நரம்படியை பாருங்கள், சுழித்தவரை பாருங்கள், எல்லாமே நீங்கள் செக் பண்ணியே எடுத்துக்க. ஏன்னா எல்லா மாடுகளுமே நல்ல தரமான மாடுகள், நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடுகள். அப்படிலாம் இது மாடுகள்னால நல்ல கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடுகள் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி மரம் ரொம்ப ரேர் கலரும் கூட எங்கேயும் கிடைக்காது. அவ்வளோ சீக்கிரம் வந்து மரங்கள்லாம் நல்லா இருக்கும், கட்டத்துறைக்கு ஏற்ற மாடு, லட்சணமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம செம்புத்தில் ஒரு மாடு ஒன்று விற்பனைக்கு. எல்லா கலர்லையுமே மாடுகள் இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக சைட்டை விசிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த மாடு செம்புத்து மாடு தான். செம்புத்து கலரில் நல்ல மடிகாலோடு இருக்குது பாருங்கள் மாடு. இதெல்லாம் ஒரு 17 லிட்டர் வரையும் இந்த அசால்ட்டாக 15 to 17 லிட்டர் வரையும் தாராளமாக கறவை கொடுக்கக்கூடிய மாடு. 3ஆம் ஈத்து மாடு, 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. நான் கண்ணு போடுறதுக்கு 10 நாட்கள் பக்கம் பிடிக்கும். எல்லா கிளைமேட்டு கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கும். நல்ல லாபங்கள் ஈட்டி தரக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல பேக் வெயிட் கொண்ட மாடு, நல்ல ஒரு உடலமைப்பில் இருக்கக்கூடிய மாடு, நல்ல பெரிய சைஸ் மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. வீடியோவில் பார்க்குறத விட ஒவ்வொரு மாட்டையும் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் மாடு, கட்டுத்துறைக்கு ஏற்ற மாடு. இந்த வாரம் மாடுகள் 10 மாடுகள் வந்துருக்குது. ஒரு 7 மாடு விற்பனைக்கு போட்டிருக்கேன் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்கிட்டு. அதனால் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுத்துறைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மாடு பிடிக்காமல் போகாதுங்க. அந்த அளவுக்கு எல்லா மாடுகளுமே நல்ல தரமான மாடுகள். ஹச்சப் வேணாலும் ஹச்சப் எடுத்துக்கலாம், ஜெர்சி வேணாலும் ஜெர்சி எடுத்துக்கலாம்.
கிராஸ் வேணாலும் கிராஸே எடுத்துக்கலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க மாடு ஹச்சப் மாடு தான். அசால்ட்டாக 20 லிட்டர் வரலையும் 17 to 20 லிட்டர் வரலையும் கறவை கேரண்டி கொண்ட மாடுன்னு சொல்லியிருக்காங்க. 9 மாத சினையாக இருக்கக்கூடிய மாடு. இது கண்ணு பிறக்குன்னு ஒரு 10 நாட்கள் பக்கம் பிடிக்கும். சொல்லி தவறாத மாடு. கடைப்பல் முளைப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. கயிறு கட்டி விட்டுனதுக்கு காட்டில் மேய அருமையான கறவைத்திறன் கொண்ட மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்துருது. எல்லாமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க. விலை அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாடுகளோட ரேட்டு வித்தியாசம் இருக்கனால அதனால் நீங்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதெல்லாம் கூட தாராளமாக கான்டாக்ட் பண்ணி போதிய தகவல் பெற்றுங்க. இது போல விற்பனை பதிவு வேணால் நம்ம சேனல்